சம்டைம்ஸ் நம்ம வேகமா போகணும்னு நினைப்போம். ஆனா நம்மளுக்கு பொறுமை தேவையான நொடிகளும் இருக்கும். நீங்க வந்து ஸ்கேலிங்னு ஃபுல்லா பேசுறப்போ, அந்த ஸ்பீடையும் நம்மளோட பீஸையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? பேஷன்ஸ், பீஸ் என்னன்னு சொல்லலாம். அதாவது பிரதர், எந்த அளவுக்கு ஸ்பீடு தேவை இருக்கோ, அந்த அளவுக்கு பேஷன்ஸ் தேவை. வெறும் ஸ்பீடா மட்டும் நீங்க ரோட்ல எவ்வளவு ஸ்பீடா போனாலும் ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் டு மேக் யூ ஃபால். இட்ஸ் டு மேக் யூ கோ ஸ்டடி. அதே மாதிரி தான் ஸ்பீடு தான் போயிட்டே இருக்கணும். ஸ்பீட் இல்லாட்டி அச்சீவ் பண்ண முடியாது. சில இடத்துல பேஷன்ஸ் கொண்டு வரணும். இந்த இடத்துல டிசைட் பண்றதுக்கு சில டிசிஷன்ஸ் ஆன் டேபிள் எடுக்கலாம். சில டிசிஷன்ஸ் பேஷன்ஸோட 2 days கழிச்சு எடுக்கணும். ஸோ ஸ்பீட் அண்ட் பேஷன்ஸ் இஸ் நாட் செப்பரேட். இட்ஸ் அ 2 wheel ஃபார் அ ட்ரெயின் ஜர்னி மாதிரி பிரதர். ரெண்டு கூட சேர்ந்து போனா மட்டும்தான் டெஸ்டினேஷனுக்கு போய் அடைய முடியும். ஸ்பீடா மட்டும் போனாலும் டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது. ஸ்லோவா மட்டும் போனாலும் டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது. ரெண்டையும் ஒரே ஜர்னியை கொண்டு போனா டெஸ்டினேஷனை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும் பிரதர். பியூட்டிஃபுல். அண்ட் சிஇஓஸை பத்தி பேசுவோம். ஹூ இஸ் அ சிஇஓ? அண்ட் எப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு சிஇஓ இருக்கிறதுலே முக்கியமா தேவைப்படுவாங்க? எத்தனை சிஇஓ இருக்கலாம்? அந்த மாதிரி நிறைய சிஇஓங்கிற ஒரு டாபிக் பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சிஇஓங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நடிசி ஆரம்பிச்ச 3 வருஷம் நான் தான் சிஇஓவா இருந்திருக்கேன். முதல் 3 வருஷம் இப்ப வரைக்கும் இப்பதான் எக்ஸிட் ஆக போறது சிஇஓ ரோல் வந்து. ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு எப்படி வேணும், என்ன வேணும், இந்த விஷன் என்ன, இந்த விஷன் எங்க போய் ரீச் ஆக போகுது, நம்மளோட கோல் என்ன, எப்படிப்பட்ட கல்ச்சரை செட் பண்ணணும், எப்படிப்பட்ட டீமை செட் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்ல செட் பண்ணணும், என்ன டெக்னாலஜி உள்ள கொண்டு வரணும், எந்த மாதிரி டீமை ஃபார்ம் பண்ணணும். இதை ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு விஷனை செட் பண்றதுக்கு 2 வருஷம் ஆயிரும். பிளானிங் பண்றதுக்கு பண்ணி செட் பண்ணி டே டு டே ஆபரேஷன்ஸ் வரைக்கும் செட் பண்ணி ரன் பண்ணி இந்த இன்ஜின்ல இந்த மிஷினரியில எங்க எல்லாம் ஃபெயிலியர் இருக்கு, எங்க எல்லாம் சக்சஸ் இருக்கு, எப்படி எல்லாம் ஓடுன்னு நம்ம தெரிஞ்சு என்னைக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, இதை நம்ம இன்னி உட்காந்து டெய்லி ஆபரேஷன்ஸ் பண்ணா ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியாது. ரைட் நோ வி want a professional CEO அப்படிங்கிற இடத்துல we have to know. ஒரு இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கம்பெனி 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணதுன்னா 5000 கோடி கம்பெனில ஆபரேஷன்ஸ் பார்த்திருப்பாங்க CEO. they are called professional CEOs. அவங்கள கொண்டு வந்து நாங்களாம் ஃபவுண்டர் சிஇஓ. இப்போ என்ன வந்து கேட்டீங்கன்னா வாட் டைப் ஆஃப் சிஇஓ யூ ஆர்னா ஐ எம் a founder CEO. the hard to spot. அதாவது செட்டிங் இஸ் வெரி வெரி ஹார்ட் பிரதர், which everybody cannot do. நிறைய சிஇஓஸ் ப்ரொஃபஷனல் சிஇஓஸும் செட்டிங் பண்றதுக்கு இருக்காங்க. பட் இது வந்து நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம செட் பண்ணிட்டு then you go for a professional CEO. குழந்தை பிறந்த உடனே முதல் 2 வருஷம் வளர்க்கறது அப்பா அம்மா தான். அப்புறம் டீச்சர் கிட்ட வரலாம். முதல் 2 வருஷமே ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம வளர்த்திட்டு தென் ப்ரொஃபஷனல் சிஇஓட்ட உங்களோட விஷனை சொல்லணும். அவங்க அந்த விஷனுக்கு அபைட் ஆகணும். அவங்க கிட்ட அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கா, நம்மளோட அவங்க நல்லா பண்ணுவாங்களான்னு கொண்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கையில கொடுத்தீங்கன்னா அப்புறம் தான் அந்த கம்பெனி ஸ்கேலபிள் ஆகும். ஒரு ஃபவுண்டர் சிஇஓவை கடைசி வரைக்கும் இந்த ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியாது. ஒரு ஃபவுண்டர் சிஇஓ வரைக்கும் பார்த்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் சிஇஓட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து இன்ஜினும் கோச்சும் சேர்ந்து டிராவல் பண்ணாதானே ஒரு டெஸ்டினேஷனுக்கு அர்த்தம் இருக்கு. இன்ஜின் மட்டும் தனியா போனாலும் டெஸ்டினேஷனுக்கு அர்த்தம் இல்ல, கோச் மட்டும் தனியா போன அர்த்தம் இல்ல. சோ ப்ரொஃபஷனல் சிஇஓ இம்பார்ட்டன்ட், ஃபவுண்டர் சிஇஓ இம்பார்ட்டன்ட். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல 2 பேரும் சேர்ந்து ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னில போகும்போது அங்கதான் ஐபிஓ வேல்யூவேஷன் கேம் எல்லாம் அச்சீவ் ஆகுது. சோ 2 பேருமே ஒரு சக்சஸ்ஃபுல் ஜர்னிக்கு இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டர் செட் பண்ணணும், ப்ரொஃபஷனல் அப்புறம் சேர்த்திக்கணும், அப்புறம் டிராவல் பண்ணணும். சக்சஸ் கண்டிப்பா நம்மள தேடி வந்துடும் பிரதர். அப்ப எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது? எனக்கு 2 தான் பிரதர் எனக்கு மோட்டிவேட் பண்ணும். எனக்கு ஒரு கிக் வச்சுக்குவேன். For example, இந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணனா எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துக்குவேன். நான் யாரும் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, நானே கிஃப்ட் கொடுத்துக்கலாம்னு நினைச்சுக்குவேன். பட் ஒரு क्वेश्चन, இன்னமும் யாரும் கிஃப்ட் கொடுக்கறது இல்லையா? அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல பிரதர். எனக்கு நானே காம்படிஷன். எனக்கு நான் தான் பெட்டரான, எனக்கு தேவையான கிஃப்ட் கொடுத்துக்க முடியும். எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு நான் கொடுத்துக்கிட்டா தான் அதை நான் பெட்டர் அச்சீவ் பண்ண முடியும். சரி, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन இருக்குது. நீங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க. முக்கியமான விஷயம் அது சக்சஸ்ஃபுல் மட்டும் இல்ல. நான் வந்து யூடியூப்ல அப்பப்போ யோசிப்பேன், நான் வந்து சம்பாதிக்காம ஃபேமஸா இருந்த டைம் இருக்குது. அது ஒரு தேவையில்லாத ஒரு தலைவலியா இருக்கும். எனக்கு என்னடா ஃபேமஸா இருக்கும், எல்லாரும் நினைச்சுப்பாங்க நம்ம இத்தனை கோடி ஒரு மண்ணும் இருக்காது. என் ஃப்ரெண்டு ஹரிபாஸ்கர்னு ஒருத்தங்க ஜம்ப் கட்ஸ் வீடியோ பாத்திருக்கீங்களா? இருப்பாங்க. இப்போ நாங்க ஸ்டார்டிங்ல நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அப்போ வந்து ஃபேமஸா யாராவது இருந்துட்டாங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா, அவங்க எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறாங்க தெரியுமா வீடியோ போடுவாங்க யூடியூப்ல. அப்போ வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ பேசிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அப்படியே பைக்ல போயிட்டு இருக்கோம். பைக்னா பைக் இல்ல, ஆக்டிவா தான். அதான் எங்க கிட்ட இருக்கும். அதுல போயிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு வண்டி மழை, பைக் நின்றுச்சு. ஈஸியர்ல தான் எங்கேயோ புடிச்சு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு 300 கோடி அப்படின்னு கதை. என்னங்க திடீர்னு அப்படி சொல்லு? இல்ல லைஃப் ஸ்டைல் 300 கோடின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப என்னன்னா, அப்போ அங்க ரொம்ப நேரம் நிக்கவும் முடியாது. நின்னா தாண்டி போறவங்களா ஹரிபாஸ்கர். அப்ப நான் ஒண்ணும் கிடையாது. அப்ப ஹரிபாஸ்கர் தான் ஃபேமஸ். அப்போ தாண்டி போற ஹரிபாஸ்கர் செல்ஃபி எடுப்பு. அவங்களுக்கு அந்த மழையில நனைஞ்சிட்டு இருக்கோம், ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குது, நம்ம வண்டி ஓட மாட்டேங்குது. அதுக்கு நடுவில் அதுவும். அப்போ வந்து நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அப்போ ஒருத்தன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ சம்பாதிக்கவும் செஞ்சிரு. நீ சம்பாதிக்காம நீ வாழ்க்கையில எதை பண்ணனாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்குது. அந்த மணிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு அரண் மாதிரி அட் சம் பாயிண்ட் இருக்குது. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு, நம்மளை நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு அது வந்து நான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். 100% நிறைய பேர் வந்து டர்ன் ஓவரை மட்டுமே பேஸ் பண்ணி போவாங்க, ப்ராஃபிட்ஸ் விட்டுருவாங்க. வால்யூம் எந்த அளவுக்கு வால்யூம் முக்கியமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸும் முக்கியம். ஸோ வால்யூம் இல்லாம
ப்ராஃபிட் மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கம்பெனி வளராது. ப்ராஃபிட் மட்டுமே வச்சு வால்யூமை கான்சென்ட்ரேட் பண்ணி வளராது. ரெண்டுமே ஈக்குவலன்ட் கேம். So when you are scaling, volume has to grow at a ladder stage where the profit also to climb the ladder and joining it together. ஆக்சுவலா என்னோட அடுத்த கொஸ்டினாவே நான் தான் வச்சிருக்கேன். ஹவு டு மேக் ப்ராஃபிட்? நான் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு டே 1 இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சம்பளமே கிடையாது. எல்லாமே ப்ராஃபிட். அதாவது ஒரு மாசம் எக்ஸாம்பிள் சொல்ற 1 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னா அதை நம்ம ப்ராஃபிட்டை பார்க்கவே கூடாது. அதை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும் பிசினஸ்க்குள்ள. நமக்கு என்ன செலவு அன்னைக்கு 1 லட்சம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் 1000 ரூபாய் செலவு இருக்கும். அந்த செலவுக்கு மட்டும் எடுத்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் 9,000 ரூபாய் உள்ள போடுது. 9,000 ரூபாய் திருப்பி போடணும். இந்த ப்ராஃபிட்டை திருப்பி உள்ள போட இந்த ப்ராஃபிட் க்ரோ ஆகிட்டே இருக்கும். டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க நிறைய பேர் நீங்க யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா 1 லட்ச ரூபாய் உள்ள போட்டு 1 லட்ச ரூபாய் திருப்பி வந்து 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கிறான். பிரேக் ஈவனை வந்து சக்சஸ்னு நினைக்கிறாங்க. பிரேக் ஈவன் சக்சஸ் கிடையாது. சோ இன்னைக்கு எங்கிட்ட இவ்வளவு பெரிய தொகை இருந்துச்சுன்னா அடிஷியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் 15 வருஷமா சேமிச்சு நான் ப்ராஃபிட் உள்ள போட்டனால மட்டும்தான் நீங்க பிசினஸ் இவ்வளவு பெருசாச்சு. ப்ராஃபிட் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன்னா ஆகாது. நீங்க எக்ஸாம்பிள் நான் எங்க ஆபீஸ்லயே பாக்குறேன், ஒருத்தருக்கு இன்னைக்கு 20,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் வருது, 40,000 ரூபாய் இஎம்ஐ கமிட்மெண்ட் ரெடி ஆகிக்கிறான். It's very very wrong. All the increments given for you. I hate credit cards. இன்னைக்கு ஜெனரேஷனே அது ஸ்பாயில் பண்ணுது நான் பர்சனலா நம்புறேன். நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணது இல்லை பிரதர். இப்போ இந்த ஆஃப்டர் டிஜிட்டலைசேஷன் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு எனக்கு வேற வழி இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 15 வருஷத்துக்கு இன்வெஸ்டர் நானே தான். இன்னைக்கு ஸ்கெயிலிங் பண்ணணும், ஐபிஓ போடுங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி அண்ட் அன்டவுட்லி யூ ஹேவ் டு கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு ஸ்கேல் அப். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராஃபிட்ஸ் ஒரு வார்த்தை கேட்டீங்களா, அந்த ப்ராஃபிட்ஸ் தான் இன்வெஸ்டர்ஸ். சோ அந்த ப்ராஃபிட்டை எப்படி சம்பாதிக்கிறதுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். நான் இந்த காஃபி விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த காஃபி வந்து ஒரு 50 ரூபாய்க்கு செய்யறேன். செஞ்சதுக்கு அப்புறம் இதை நான் 100 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனா எனக்கு 50 ரூபாய் மார்க்கெட்டிங்ல எனக்கு செலவு. அப்படி இப்படின்னு எனக்கு 100 ரூபாய் வருது, 100 ரூபாய் போகுது. இதே தான் பிசினஸா இருக்குது. நான் எப்படி ப்ராஃபிட் ஆகுறது இந்த காஃபியை? வெரி வெரி குட் பிரதர். எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது பட்ஜெட். அதாவது பிரதர், ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணணும்னா யார்கிட்ட ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னா பட்ஜெட்டே இல்லாம நினைச்ச போக்குல போயிட்டு இருப்பான். அவங்களால ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. ஒரு நல்ல பிசினஸ் மேன் அப்படிங்கிறவன் எவன்லாம் ப்ராஃபிட் பண்ணுவானா ஃபர்ஸ்ட் அவங்களோட பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிசினஸ் பண்றோம்னா இந்த வருஷம் நம்ம டர்ன் ஓவர் 100 கோடி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 100 கோடியில 25 கோடி லேண்ட் வாங்குறதுக்கு, 15 கோடி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, 10 கோடி மார்க்கெட் பண்றதுக்கு, 10 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு, 5 கோடி இன்சென்டிவ், அதர் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 2% போட்டு 100 கோடியில 70, 75 கோடி, 80 கோடி நம்மளோட பட்ஜெட் ஃப்ரீஸ்ட். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% நம்மளோட மார்ஜின் இப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்பிளிட்டேஷன் இருக்காது. 100 கோடியை நினைச்ச போக்குல செலவு பண்ணிட்டே இருப்பான். என்ன அது வந்து 100 கோடிக்கு 105 கோடி செலவு பண்ணிருப்பான். கை காசு 5 கோடி போடணும். இதனால ப்ராஃபிட் பண்ண முடியாது. when the budgets are freezed, when you spend according to the budget and you check the output whether the spent value versus the output value is right, then you make profit. Second, how to make profit more scalable. When you have people of 10 people in the team, do not hire the 2 people extra. The 10 people வச்சு give them more incentive, give them more task who want to achieve in their life. புதுசா ஒருத்தங்களுக்கு ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்றதை விட இருக்கிறவங்களுக்கு பெட்டரா இன்சென்டிவைஸ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச அவர்ஸ்ல ஒர்க் பண்ண வச்சு அவுட்புட் வாங்குனீங்கன்னா ஃப்ளோர் எஃபிஷியன்சில ப்ராஃபிட் பண்றீங்க. அடிக்கடி வார்த்தை சொல்லுவேன், இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை. The person who knows to make profit at the floor efficiency is the greatest person, not from the customer's pocket. 100 ரூபாய் செலவு ஆபீஸை எப்படி பெட்டரா ரன் பண்ணி நீங்க ஸ்கேல் பண்ண முடியும்னு தெரியறவன் வந்து ஐயோ ஆபரேஷன்ல வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சில பண்ண தெரியாதனால ஸ்கேலபிலிட்டியே பண்ண முடியாதுங்க. ஆபரேஷன்ஸ் ஸ்கேலபிலிட்டியில ஆன் ஃபிங்கர் டிப்ல பட்ஜெட்ல ரன் பண்ண தெரியணும். அதுதான் ஒரு பிசினஸ் மேனோட ஸ்கேலிங் பீரியட்ல ஒரு நம்பர் 1 குவாலிட்டி. இதுல 99 பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. நோ லெட் திஸ் பீ ஆன் கேமரா. இல்ல இட்ஸ் ஓகே. இது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தானே. நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. The floor efficiency. Floor efficiency nothing but you have a making maximum out of what you have. It's called floor efficiency. பிசினஸ்ல, லைஃப்ல, அதுவும் கண்டிப்பா பிசினஸ்ல இந்த பீட்ரயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். நடக்காம இங்க யாருமே கிடையாது. கிருத்தி சனான் கிட்ட ஒரு பாட்காஸ்ட்ல கேட்பாங்க, have you been betrayed in your life அப்படின்னு. Who doesn't? Everyone gets betrayed, but how do you handle it? பின்னாடி பாத்தீங்கன்னா பிரதர், நீ இடம் இல்ல பிரதர், அவளா பார்த்தாச்சு பிரதர். அது வந்து ஒரு பீரியட்ல அதெல்லாம் வருத்தம் தரும் பிரதர். when the maturity comes, what was wrong and what was your mindset at 20 is not at 30. Age is not a number. So maturely you grow தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில பார்த்துட்டு
இப்ப அதெல்லாம் பெருசு எடுத்துக்கிற brother. துரோகி இருந்துட்டே தான் இருப்பாங்க பிரதர். அதுக்கோசரம் நம்ம ஒரு துரோகி இருக்கான்னு சொல்லி 99 பேர்த்த நம்ப மாட்டோம்னா நம்ம ஸ்கேல் பண்ண முடியாது பிரதர். ஸ்கேல் பண்ணும்போது நம்பிட்டே இருக்க பிரதர். துரோகம் பண்றவன் வெளியே போயிட்டே இருப்பான், அவனால வளரவே முடியாது பிரதர். வாட் he gives to us he will get it back in the karma. நீங்க நம்புறீங்க கர்மா? 200% நம்புறேன். கடவுள் நம்புறீங்களா? கடவுள் ரொம்ப பெரிய நம்புவோம் பிரதர். கடவுள் நான் ரொம்ப பெரிய கடவுள் பக்தர் பிரதர். சோ கடவுள் இருக்காரு பிரதர். there is a universe. இன்னைக்கெல்லாம் யூனிவர்ஸ் பிரதர் இந்த மாதிரி பண்ணவனுக்கு உடனே கொடுத்துருது. நாளைக்கு நாளாண்டிக்கு இல்ல அடுத்த மாசம் இமீடியட்டா கொடுத்துருது. அதனால பிரதர் அந்த மாதிரி ஆளுகள் மைண்ட் அதாவது அவமானம், அசிங்கம், துரோகி இவங்கெல்லாம் நம்ம பிசினஸ்ஃபுல் ஜர்னில கண்டிப்பா இருந்துட்டே தான் இருப்பாங்க பிரதர். இவங்களை கண்டு நம்ம பயந்து ஓடிட்டோம்னா நம்ம வந்து அதோட ஸ்டாப் பாயிண்ட் ஆயிடும் பிரதர். they are part of the game. they will come, they will go out. don't focus on them. focus on your success. focus on your vision. பட் இது இன்னைக்கு இருக்கிற மணிகண்டன் சொல்லலாம். ஒரு 20 வயசு மணிகண்டன் வீட்ரேல அப்ப என்ன பண்ணீங்க? நான் முதல்ல துரோகம் எல்லாம் பார்த்துட்டு இனி நான் இருக்கு வீட்டுல போய் என் சம்சாரத்திட்ட சொல்லி அழுதுருக்கேன், இந்த மாதிரி நம்ம துரோகம் பண்ணிட்டாங்களேன்ட்டு பிரதர். தட் இஸ் வாட் த ஸ்கேலிங் மெச்சூரிட்டி கம்ஸ் பிரதர். சோ அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி துரோகம் பண்ற யாரையுமே அவனை போய் அழிக்கிறக்கோ அவங்க கூட சண்டை போடுறக்கோ இல்ல அவங்க கிட்ட போய் அவமானப்படுத்துறக்கோ நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அன்னைக்கும் அவன் துரோகம் பண்ணிட்டானா இந்த நிமிஷத்தை விட்டு இன்னைக்கு புதுசு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னி ஃபாஸ்டா உன் பிசினஸ் ஸ்கேல் பண்ணலாம், இன்னி ஃபாஸ்டா நீ வளரலாம். அதை போய் அவனே துரோகி அவங்க கூட நீ டைம் திருப்பி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க கூட சேர்ந்து நினைக்கிறேன். கட் இட் ஆஃப் ஃப்ரம் யுவர் லைஃப். அட் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி பீப்புள் வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கோசரம் உங்க ஃபோக்கஸ் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது இந்த 2 கொஸ்டின் எப்பவுமே உங்க லைஃப்ல வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த 2 கொஸ்டின் கூட ஜர்னில வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ஆன்சரும் இந்த 2 கொஸ்டினே இருக்கு. who's next and what's next. ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க பேரலலா. பட் இல்ல பிரதர், வாழ்க்கையில இந்த who's next and what's nextங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் பிரதர். இது ரெண்டும் உங்கள்கிட்ட எப்பவுமே ஆன்சர் எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஜர்னி ஸ்கேலிங் பண்ணிட்டே இருக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கு ஆன்சர் தராட்டி ஸ்கேலிங்கே பண்ண முடியாது. எங்கிட்ட எப்பவுமே when I'm sitting in any meeting I always have 2 questions with me who guides me a lot towards my success. who's next, what's next. So பட் பீட்ரேல் வந்து ஒரு பிகர் டாபிக். அதனால செகண்ட் ஹாஃப்க்கு நான் கேட்கறேன், do you give second chances in business? ஒருத்தர் பண்ணிட்டான், அவன் சொல்றான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம யாரும் பண்ண மாட்டாங்கன்னா வாழ்க்கையில் யாருமே எதுவுமே தெரியாம பண்றது இல்ல. தெரியாம பண்ற ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், பட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா தெரியாம நடக்குது, பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கு. பட் இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்கிற பட்சத்தில் அவன் வந்து மனம் திருந்தி மாறணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதை அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க அட்லீஸ்ட். இல்ல இனிமே நான் அதை நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? அப்படி நம்பணும்னா எப்படி நம்புவீங்க? 200% நம்புவோம் பிரதர். நம்ம வாழ்க்கையில ஒரு செகண்ட் சான்ஸ். தப்பு பண்ணிட்டானா அவன் ஃப்ராட்னு கிடையாது. ஓகே, அத 100ல ஒரு 2 to 3% பேர் அது உணர்ந்து வருவான் பிரதர். திருப்பி சின்ன போர்ஷன்ஸ் 2-3%. என் லைஃப்ல நிறைய பேர் பண்ணவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். அது லைஃப்ல இருந்துட்டே தான் இருக்கும். சோ அதுலயும் திரும்பி வரவங்க நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். முழுமையா நம்புங்க. நீங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சந்தேக பார்வையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகாது. சோ தப்பு பண்ணிட்டா ரைட், இதுதான் எக்ஸ்பெக்டேஷன், இனிமேல் இப்படி பண்ணாத, கட்ட ரேட்டா சொல்லிருங்க. சொல்லிட்டு give him a second chance. Trust him 200%. previous 100% trust பண்ணிருப்பீங்க, இப்ப 200% trust பண்ணுங்க, மாறுவாங்க பிரதர். What is the secret to make 100 crores? அதாவது பிரதர் 100 crores அப்படிங்கறத வச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா பண்ணவே முடியாது. கோல் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, scale to 10,000, scale to 1 lakh, scale to 10 lakhs, then 10 crores. அது ஒரு ஜர்னி, ஒரு மைல்ஸ்டோன், அவ்வளவுதான். அந்த மைல்ஸ்டோன்ல ஒன்னு அச்சீவ் பண்ணோட சக்சஸ் நிக்காதீங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட், how to create, you have to problem solve. நீங்க 0ல இருந்து 100 crore போணும்னா ஒரே விஷயத்தை பண்ணி 0 to 100 crores போக முடியாது. ஒவ்வொரு certain period of timeல ஒரு சொல்யூஷன்ஸ் நீங்க கொடுக்கணும். மார்க்கெட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதுக்கான ரெமுனரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். so solve how big problem you can solve, so the remuneration becomes higher, so you can easily achieve 100 crores. How to handle stressனா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ இல்லையோ ப்ரோ, வீட்டுல இருக்கிறவங்க நீங்க வீட்டுக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த அளவுக்கு நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. அப்படி உங்க வாழ்க்கை நீங்க ஓடிட்டு இருக்கப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குமா? உங்களுக்குன்னு நீங்க பேசுற நேரம் இருக்கா? உங்ககிட்ட நீங்க பேசுறீங்களா இன்னும்? அதாவது நான் சொன்னா ரொம்ப உங்களுக்கு இதா இருக்கும். நான் லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸே ஆனதில்லை. ஆக மாட்டேன் பிரதர். என்னோட கடந்த ஒரு 6-7 years ஸ்ட்ரெஸ் ஒன்று பார்த்ததே இல்லை பிரதர். when you set your expectation on a person right, then there is no stress. when you set a wrong expectation from a wrong person, then the stress comes. so எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டா அளவா செட் பண்ணி இவ்வளவு அவுட்கம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதாவது உங்க டீமை நீங்க எப்படி வந்து கரெக்டா அவங்க மேல என்னென்ன அவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வேல்யூவேட் பண்ணி அங்க வச்சிருக்கீங்க. அதாவது நீங்க டிரைவரை வச்சுட்டு அவங்க சிஇஓக்கான வேலை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நீங்க யாருக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அந்த வேலையை கரெக்டா கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், இட்ஸ் காமன். யூ செட் தி எக்ஸ்பெக்டேஷன் ரைட் ஆன் எவ்ரி. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு அவங்களோட வேலையை கொடுங்க, அவங்க அதை கரெக்டா பாத்துருவாங்க. வேலையை மட்டும் இல்ல பிரதர், எக்ஸ்பெக்டேஷனும் எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருந்துட்டா ஸ்ட்ரெஸ்ஸே வராது பிரதர். இங்க வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இருக்கானா 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டே வாழ்றான். அது எப்படி போய் அதை அச்சீவ் பண்ணணும்னு எக்ஸிக்யூட்டே பண்றது இல்ல. அதனால அவன் ஸ்ட்ரெஸ்ல வாழ்றான். இப்படி என் பொண்ணை சொன்னீங்க, என் பொண்ணுக்கு நான் சொல்லி தரேன், ஐ எம் கிரியேட்டிங் எ எம்பையர். whenever I get the time I used to spend with her, but this is my routine. You don't get stress. I'm
giving them a clarity to their life. I'm also setting a clarity to my life. இதுதான் பண்ணிருக்கேமா. சோ அவங்களும் இது புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்ல, நானும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்ல. இப்ப பாருங்க இன்னைக்கு இன்டர்வியூ வரேன், நீங்க ஃப்ரீ, அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இந்த மாதிரி எங்க எல்லாம் முடியுமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். மத்தபடி இதுக்கோசரம் அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி நானும் ஸ்ட்ரெஸ் ஆகுனா லைஃப் பிகம்ஸ் வெரி வெரி அன்ஹாப்பி. வேர் தேர் இஸ் a success there should not be any stress. வந்து நீங்க வேலுமணி சார் கிட்ட பேசினதுனால நான் ஒன்னு கேட்கிறேன். இட்ஸ் ஃபனி பட் ஒரு ரொம்ப ப்ரொஃபவுண்டான ஒரு கோட். அவர் சொன்னாரு, ஒரு இடத்துல பேசுறப்ப சொன்னாரு, ஃபார் அ சக்சஸ்ஃபுல் மேன் his wife becomes his secretary, for a unsuccessful man his secretary becomes his wife. அப்படி அது வந்து எனக்கு இது இவ்வளவு எக்ஸாக்ட்டா இதை சொன்னேன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒன்று, அதாவது பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஃபீஸ்ல வந்து நீ என்ன பண்ணுமோ ஆஃபீஸ்ல பண்ணு, வீட்டுல இருக்கிறவங்கள நீ வந்து எவ்வளவு பொறுப்பு கொடுக்க முடியுமோ கொடு, அந்த அந்த மேட்டர் தான் இதான் சொன்னாரு. இது எக்ஸாக்ட் வேர்ட் தெரியல, ப்ராபப்ளி காப்பிரைட்ஸ் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சார் அடிக்காதீங்க, நான் அதை இங்க போட பாக்குறேன். பட் இதை நீங்க எப்படி பாக்க, பிகாஸ் யூ ஆர் ஈவன் மோர் யங்கர், யூ ஆர் 30. அதனால எனக்கு இந்த மேட்டர் இன்னும் பெரிய ஒரு क्वेश्चन. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பாயிண்ட் பிரதர். ஓகே, when your focus shifts everybody will shift. when your focus is on one thing, it is on your hand, you will get it. அதே மாதிரி தான் பிரதர். இந்த வயசுல wife will be a great pillar of support towards your success. எனக்கு நீங்க சொன்ன மெத்தட்ல wife become a secretary. நான் வந்ததுல இருந்து இவரை விட அதிகமா அவங்க தான் இது எப்படி வரும், என்ன பேசணும், எப்படி வரும், அந்த அளவுக்கு வந்து she is very much involved. ஆஃபீஸ்ல என்ன பேசணும், ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க என்ன நடந்துட்டு இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு கப்புலா அப்படி பாக்க எனக்கு சிவகார்த்திகேயன் அண்ணாவும் ஆர்த்தி அக்காவும் எனக்கு, ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து they complement each other in their journey. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து அதை நம்ம பார்க்க முடியும். அது வந்து நான் உங்களோட லைஃப்ல பாக்குறேன். நான் சொல்றேன் பிரதர், to get a good wife is very easy. To get an understanding wife is very hard. Choosing good wife, please don't. Choose the most understanding wife. Your life becomes very, very easy. Your life becomes very, very successful. The entire journey becomes very, very peaceful. நல்ல மனைவியா இருந்தா போதும், புரிஞ்சுக்கிற மனைவியா இருக்கணுங்கிறீங்க. You want a peaceful life, you choose understanding wife. She's the most important part of my success. From when I was in 14, I met her. In school. That consistency from my love till now, it's a 16-17 years of journey. Consistency is இன்னைக்கு வரல, எனக்கு சின்ன வயசுல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. அங்க இருந்து கன்சிஸ்டன்சி ஒரு இதுல இருக்குது. ஆக்சுவலா இல்ல, ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நாங்க அதிகமா கவனிச்சிருக்கேன். இந்த மீட், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றாங்கன்னா ஃபேமிலியை போய் மீட் பண்ணுவாங்க. அப்ப நான் ஒருத்தர் கிட்ட கேட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹிம், ஒருத்தர் கேட்டேன், ஏன் ஃபேமிலியை போய் மீட் பண்றீங்க, இவர் என்ன பண்றாரு, இவரோட டேலண்ட் இல்ல, அவர் வீட்டுல அவர் எப்படி நடந்துக்கிறாரு, வீட்டுல அவங்களோட ஃபேமிலி அவர் எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாரு, அவரோட ஃபேமிலி அவங்களை எப்படி, அவர் நாட் ஜஸ்ட் அபவுட் இண்டிவிஜுவல் சக்சஸ், அந்த ஃபேமிலியுமே அவங்களை எப்படி கொண்டு போறாங்கிறது சேஸ் a lot about his character அப்படின்னு எனக்கு அது ரொம்ப ப்ரொஃபவுண்டா இருந்துச்சு. சொன்னதுல எனக்கு நிறைய அர்த்தம் இருந்துச்சு. நான் இது ரொம்ப அக்ரி பண்றேன் பிரதர். அதாவது வாட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேமிலி இஸ் வாட் யூ பில்ட். கரியர்ல எப்படி ஒரு பில்டிங் இருக்கோ, உங்க கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்க ஃபேமிலி கூட 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் ஒரிஜினல் கேரக்டர். நீங்க ஆடியன்ஸ் பண்ணி உட்காந்து பேசலாம், மைக்ல பேசுறது ஒரிஜினல் கேரக்டர் இல்ல பிரதர். அவங்க ஃபேமிலியோட 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த லீடரோட கேரக்டர் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அங்க கரெக்டா இருந்துச்சுன்னா வேர்ல்டு வைடு கரெக்டா இருக்கும் பிரதர். அங்கதான் எக்ஸாம்பிள் கரெக்டா செட் பண்ணுவாங்க பிரதர். அமெரிக்கால இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர்னு நம்ம சொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு சம்மந்தமே கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர். ஆனா இங்க ஓட்டு போடுறப்போ அந்த பிரசிடென்ட்டோட ஃபேமிலி எப்படி இருக்காங்க, அந்த பிரசிடென்ட்டோட பர்சனல் லைஃப் ஹிஸ்டரி எப்படி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. இப்ப ட்ரம்ப் தான் எக்ஸெப்ஷன். பட் முன்னாடி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட பர்சனல் லைஃபை வந்து கிழிச்சு எடுப்பாங்க. அவன் எவனுமே அதை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனா அவனுக்கு அவன் தலைவன் அப்படிதான் இருக்கணும். அவன் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் வந்து எப்படினாலும் இருக்கலாங்கிறத அக்செப்ட் பண்ணுவான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நிம்மதியா. அதுதான் அவங்களோட ஆட்டிடியூட். ஜென்ரலா இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், அதுதான். ஆனா அவன் பிரசிடென்ட் வந்து எவ்வளவு கமிட்டடா இருக்கான். பிரசிடென்ட்டோட மிகப்பெரிய பியூட்டி என்னன்னா, டிவோர்ஸ் பண்ணிருக்க கூடாதுங்கிறதே வந்து அவங்க ஒரு பெரிய பாயிண்டா வச்செல்லாம் பாத்துருக்கேன். ஒபாமாக்குல அது ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இல்ல. அதாவது லீடர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க. உங்களை பார்த்தா அவங்க லீடரை மெயின்டைன் பண்ண, என் கம்பெனியில் இருக்கிற கீழே 400 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்தையும் நான் ஒரு விஷனரியா பாக்குறாங்க. ஸோ நான் வந்து ஹையஸ்ட் டைம் ஒர்க் பண்ணணும், நான் அவங்க முன்னாடி வரணும், அவங்களுக்கு அப்புறம் போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன குவாலிட்டிஸ்ல இருந்து நீங்க பெரிய விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களால அந்த விஷயம் எடுத்துட்டு போக முடியும். If I am setting a wrong example, then everybody thinks it's right and they will take it in their journey. So as a leader, it's very, very hard. You have to do lots of sacrifice. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது, நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி இருக்க முடியாது. நீங்க எல்லாமே ஒரு பப்ளிக்ல இருக்கும் போது you have to do it everything on a constrained manner. Everything should go in a right way. Otherwise it's not possible. நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், என்கிட்ட நிறைய பேர் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ள இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனா எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனா எதையுமே அப்படி பண்றோம்னா அது ரிஸ்க், தெரிஞ்சாதான் பண்ணணும். அப்படிதான் ஒரு வாழ்க்கை இருக்குது. பட் பிரதர், அந்த சாக்ரிஃபைஸ் நம்ம கொடுக்கறனால தான் பிரதர் நமக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு பிரதர். இந்த சாக்ரிஃபைஸ் கொடுக்க 99% பீப்புள் தயாரா இருக்க மாட்டாங்க பிரதர். அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க பிரதர், ஏதோ விஷயத்த பண்ணா சக்சஸ் வரும்னு நினைக்கிறாங்க. சாக்ரிஃபைஸும் டெடிகேஷனும் ஒரு பவர்ஃபுல் வேர்ட்ஸ். It's not possible by everybody. I think the alternative is focus and commitment. அந்த focus and commitmentமே ஒரு பீரியட்ல பிரேக் ஆயிடுறாங்க. வருவாங்க, ஓடுறாங்க, ஸ்பிரிண்டோட தயாரா இருக்காங்க, மேரத்தானோட தயாரா இல்ல. ஸ்பிரிண்டிங்கிறது பிசினஸ்,
மேரத்தானுங்கிறது entrepreneurship. entrepreneurship and it's called பிராண்ட் பில்டிங் ஜர்னி. நான் டாட்டாவோட கம்பெனிலேருந்து நிறைய எடுத்துக்குவோம் பிரதர். ம். அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு எனி கம்பெனி, நீங்கள் டாட்டாவோட ப்ராடக்ட் போனீங்க எல்லாமே எத்தனை வருஷம் இருக்கீங்க கேட்டால் மினிமம் 25 வருஷம் இருக்கேன், 30 வருஷம் இருக்குங்க. கல்ச்சர், ம். ஒரு ஆர்கனைசேஷன்ல கல்ச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதாவது நான் இந்த ஜெர்னிலேயே என் கம்பெனி டெவலப் பண்றதுல என்ன ரொம்ப கஷ்டம் கிடையாது, கல்ச்சர் இன்ஹெரிட்டேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நீங்க வேரியஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் உள்ள கொண்டு வரும்போது அவங்கவுங்க ஓன் கல்ச்சர்ல வருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபவுண்டரா talking about work culture. ஒர்க் கல்ச்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ம். அதாவது ஸ்கேலபிலிட்டிக்கும் growthக்கும் கல்ச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அது ஒரு ஸ்டார்ட்அப்லயுமே இருக்கு. ஐயோ, கல்ச்சர் செட் பண்றது ஒரு கம்பெனில மிகப்பெரிய விஷயம் பிரதர். ம். நீங்க ஃபண்டு கொண்டு வந்துடலாம், டீமை கொண்டு வந்துடலாம், பட் அந்த டீமை ஒருங்கிணைத்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான் கல்ச்சர். எல்லாரும் ஒரு கோலோட, ஒரு விஷனோட, ஒரு எத்திக்ஸோட. எத்திக்ஸோட, அதாவது அவங்களோட விஷன் அந்த கம்பெனியோட விஷனா பிலீவ் பண்ண வச்சு அவங்கள அந்த சக்சஸ் அடைய வைக்கணும் கம்பெனி. அதுதான் கல்ச்சர். கல்ச்சர் இல்லைன்னா கம்பெனி வில் கோ ஜீரோ. நீ டாடா நீங்க சொல்றீங்களா, அவங்க வந்து பிசினஸ் பில்ட் பண்ணல, கல்ச்சரை பில்ட் பண்ணாங்க. அந்த கல்ச்சர் தான் நீங்க அது பிசினஸா பாக்குறீங்க. ஸோ நானும் அதே மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டு என் கல்ச்சரை பில்ட் பண்றதுல கம்பெனில காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் பிரதர். ஏன்னா வந்து நீங்க 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணா பண்ணிடுவேன், ம். பட் கல்ச்சரை காம்ப்ரமைஸ் பண்ணா பண்ண மாட்டேன். உங்க எத்திக்ஸ்லயும் உங்களோட வேல்யூஸ்லயும். ஐயோ, அது பண்ணிட்டோம்னா கம்பெனி லாங் ஜர்னி வரும். இட் வில் நாட் ரன் மேரத்தான். மேரத்தான் ரன் பண்றதுக்கு தான் மைண்ட் செட் தேவை. ஸ்பிரிண்ட் ட்ரெயின் பண்றதுக்கு மைண்ட் செட், டேலண்ட் மட்டும் இருந்தா போதும், ஸ்கில் இருந்தா. ஸ்கில் இருந்தா போதும். பியூட்டிஃபுல் ப்ரோ. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபினிஷிங் எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. முக்கியமான ஒரு கொஸ்டின். அதிசயா நூற்றுக்கணக்கான கோடி ஓனர், யூ கேன் மீட் எனி ஒன் யூ வாண்ட் டுடே. அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு நீங்கள் நினச்சா யாருனாலும் மீட் பண்ணிட முடியும். ஆக்சுவலாக நீங்கள் இந்தியாவிலையுமே முடியும். இன்னைக்கு வந்து முடியும், உங்களால் முடியும், எனக்கு தெரியும். அதனால நான் சொல்கிறேன். இன்னைக்கு உங்களோட விஷன் என்ன இருக்குது? நான் அதிசயா பற்றி மட்டும் கேட்கல, மணிகண்டனுக்கே என்ன இருக்குது? எனக்கு ஒரு விஷன் அப்படின்னா லாங் டேர்ம் விஷன் கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் டு பில்ட் அ பிளாட்ஃபார்ம் வேர் ஓவர் வாண்ட் டு பிகம் ஆண்டர்பிரினர்ஸ். அவங்க எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஆண்டர்பிரினரா உருவாக்குறது என்னோட பெரிய விஷன் பிரதர். இன்னும் உங்களை மாதிரி இன்னும் 100 பேர்த்துல பிரதர், கோடிக்கணக்கான பேர்த்து உருவாக்கணும் பிரதர். என்னோட சக்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ட் ஆஃப் மை ஜர்னி அட்லீஸ்ட் ஒரு 2 crores to 3 crores ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கிருக்கோம் பிரதர். ரொம்ப கேட்கறதுக்கே வந்து இட்ஸ் நைஸ். ஏன்னா அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு என்னால யூகிக்க முடியுது. எனக்கு இந்தியாவை மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் ஐ வாண்ட் டு பில்ட் ஆண்டர்பிரினர்ஸ். இதோட பிரைமரி நீங்க சக்சஸ் என்னன்னு கேட்டீங்களா, என்னைக்கு இந்த 2 லட்சம் கோடி ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கணும், அதனோட சக்சஸ் பாயிண்ட். இதெல்லாம் என்னோட ஜர்னி தான். உண்மையிலுமே அதான் விஷன். அதுக்கான ஒரு அடிஷியா 2.0 ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேபி 2-3 இயர்ஸ்ல அடிஷியா 2.0ன்னு ஒரு விஷயத்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுவோம். அது இந்தியாவில் மட்டுமில்ல பிரதர், இட்ஸ் கோயிங் டு பி அ டிஸ்டர்ப்டிங் ஜர்னி ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப். ஏன் ஒரு ஆண்டர்பிரினரை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய ஒரு விஷயம், அதை ஈஸியா பண்ண முடியாது. எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய பேக் ஸ்ட்ராப்ஸ். நீங்க சிலவங்கள மென்டரா நினைச்சிருப்பீங்க பிரதர், ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களே இனிமையா மாறுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன் பிரதர். இந்த பிளாட்ஃபார்ம் நான் எங்கெல்லாம் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி வந்தனோ, எங்கெல்லாம் அவமானத்தை ஃபேஸ் பண்ணி வந்தனோ, எங்கெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வந்தனோ, இதெல்லாம் இல்லாம இட் வில் கிரியேட் ஸ்மூத் அண்ட் ஈவென்ச்சுவல் ஃபார் ஆல். எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டட் இன் தி சேம் ஐஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதுல ஆன்போர்டு பண்ணுவாங்க. ஒருத்தர் தனியா பண்ணா 100 ரூபா பண்ண முடியும், இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து 1000 ரூபா பண்ண முடியுங்கிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பல கோடிகள் தேவைப்படுது. அதனால இந்த பிசினஸ் ஜர்னியை பண்ணிட்டு இதுல வர ப்ராஃபிட்டோட இந்த 2.0 தான் நம்மளோட பிரைமரி விஷன், பிரைமரி கோல். இட் வில் டிஸ்டர்ப் தி இண்டஸ்ட்ரி ஃபார் ஷூர். பட் ஏன் ஒருத்தன் ஆண்டர்பிரினர் ஆகணும்? ஏன் அத்தனை பேர் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன இருக்குது? ஏன் ஒருத்தன் அவன் வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாமே? ஏன் வந்து நார்மலான வாழ்க்கைன்னா என்ன சொல்றேன்னா, அவன் இன்னைக்கு ஏதோ பண்றானா அதை பண்ணிட்டு போயிடலாமே? ஏன் ஒருத்தன் ஆண்டர்பிரினர் ஆகணும்? ஆண்டர்பிரினரும் ஒரு கிரேட் ஜர்னி தான், ஒரு இன்ட்ராபிரினரும் கிரேட் ஜர்னி தான். ரெண்டுமே எந்த விதத்துல மோசம் கிடையாது. நம்ம மைண்ட் செட் அதான் சொல்லிட்டேன், நீ நிம்மதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிளான் எழுது. உனக்கு என்ன, எனக்கு இது போதும் அப்படின்னா நீ வந்து இன்டர்பிரினர் சாய்ஸ். ரெண்டுமே தப்பு இல்ல. அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில எந்த கம்பெனியுமே பில்டே ஆகாது. எல்லாருமே ஆண்டர்பிரினர் சொல்லலாம். அதாவது இப்ப எங்க கம்பெனில நான் ஒரு பீரியட்ல நான் சம்பாரிச்சது என் கூட இந்த இன்டர்பிரினர் ஜர்னில இருந்த என்னோட டீம் மேல அதிகம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க உங்க கம்பெனி நீங்க எடுக்க முடியாது. அவங்க வேலை பார்க்கறது எடுக்கலாம். அதாவது பிரதர் அதுவும் ஒரு பெரிய ஜர்னி தான். ஒரு நாள் அதாவது சொல்லுவேன், ஆல்வேஸ் if you want to be a great person until 20 to 35, don't choose the best company, choose the best boss. Develop your skill, knowledge and implementation ideas. At 35 you take a decision what you want to do. So இப்ப எங்களுடைய பிரதர் நான் அதாவது பிரதர் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆனதா 2 வழிதான் இருக்கு பிரதர். ஒன்னு நீயே நம்பர் 1 ஆகி ஒரு டீமை கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணி பெரிய ஜர்னி பில்ட் பண்ணிடு. இல்லாட்டி ஒரு நம்பர் 1 செலக்ட் பண்ணி நீ எங்க நம்பர் 2 மாறி அந்த ஜர்னிக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த 2 விதத்துல மட்டும்தான் எம்பையர் பில்ட் பண்ண முடியும் பிரதர். ரெண்டுமே ஒரு கிரேட் இன்ஸ்பைரிங், த்ரில்லிங் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஜர்னி தான். ரெண்டுமே தப்பு இல்லை பிரதர். ஸோ நம்பர் 1 செலக்ட் பண்ணுமா நம்பர் 2 ஆனுமான்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த ஜர்னியை செலக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். நிறைய லேர்னிங்ஸ், பட் முக்கியமான ஒரு லேர்னிங், முக்கியமான ஒரு லெசன் ப்ராபப்ளி இதுக்கான பதில்
என்ன நீங்க சொல்றீங்களோ அதுதான் அந்த மொத்த பாட்காஸ்டாவே கூட இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மணிகண்டன் அப்படியே டைம் டிராவல் பண்ணி முன்னாடி போய் ஆரம்பிச்ச அந்த பையன் கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல முடியும்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு இன்டர்வியூ சொல்றேன், இது சொல்றேன். அன்னைக்கு மட்டும் நீ 18 வயசுல பிளான் எழுதியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணியிருக்கலாமே. ஏன் அதை சிந்திக்காம விட்டுட்டேன்? இது எனக்கு உள்ள இருக்க அடிக்கடி ஒரு பெரிய கேள்வி பிரதர். டூ லேட். நான் இந்த 30 வயசுல ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இனி நான் பேக்லாக்ல இருக்கேன். அன்னைக்கு கொஞ்சம் ஒரு 18 to 25 கொஞ்சம் கரெக்டா பண்ணியிருந்தேன்னா, அன்னைக்கு அந்த மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மார்க்கெட் உருவாக்கி இருக்கும் brother. நான் 38 டூ லேட்னு நினைக்கிறேன். 18 to 25 நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் brother. அதுல இருந்தா கத்துட்டு வந்திருக்கேன். பட் அன்னைக்கு கொஞ்சம் அதாவது சாய்ஸஸ், தப்பான சாய்ஸஸ் நிறைய எடுத்திருக்கேன். அன்னைக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனோ இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் பீப்புள் கூட பில்ட் பண்ணி ஒரு நாலேஜ் அரைச்சி எனக்கு கொடுக்குறக்கு ஆளு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதனால தான் சொல்றேன் brother. இந்த ஆண்டர்பிரினர் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்றேன்னு சொல்றேன். நீங்க நான் அந்த 18 to 25 தப்பு பண்ணல. அது தப்பு பண்ணாத மாதிரி தான் அந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்றேன். நீங்க பண்ண தப்ப இன்னொருத்தங்க பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் பிரதர், வாட்ச் த மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன். டோன்ட் டூ இட் அண்ட் லேர்ன். 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பான். அவனை அடிபட்டே கத்துக்குவான், அவன் அடுத்தவனை பார்த்து கத்துக்குவான். அடுத்தவனை பார்த்து கத்துக்கிறோம் பெரிய லெவலுக்கு போயிட்டே இருப்பான். பண்ணி போறவன் கிராஃப் டவுனாவே இருக்கும். ஸோ ஸ்டீப்பா இருந்தாலும் ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டடியா போகணும். இப்படி போயிட்டு இப்படிதான் போகணும். எப்பவுமே லைஃப் வந்து இப்படி போனாதான் நல்லா இருக்கும் brother. இப்படி போயிட்டே இருந்தா ஒரு பெரிய ஒரு வேல்யூவேஷனை கிரியேட் பண்ண முடியாது. அந்த 18 வயசுல இருந்த அந்த மணிகண்டன் வந்து சரியான நபர்களோட சரியான கான்வர்சேஷன்ஸ், சரியான நாலேஜை கெயின் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை நீங்க லேட்டா பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. 25 வயசுல பண்றதுல 18 வயசுலயே பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலா நிறைய என்ன யோசிச்சாலும் இதை ஆக்சுவலா ஒரு 18 வயசு பையன் என்ன பண்ணணுங்கிறது இதுதான். ஆக்சுவலா இன்னைக்கு ஒருத்தன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்னா நிறைய கத்துக்கோ, நிறைய பேர்கிட்ட பேசு, நல்லவங்க கிட்ட பேசு, உன்னை தூக்கி விடுறவங்க கிட்ட பேசு. கண்டிப்பா. அதே மாதிரி brother, நிறைய பேர் மென்டார் மாதிரி சொல்லுவாங்க பிரதர். ஆனா சூசிங் த ரைட் மென்டார் வந்து ஒரு பெரிய கேம் தான். மென்டார் வந்து நம்ம செலக்ட் பண்றது ஒரு பெரிய வேலை. மென்டார் நம்மள செலக்ட் பண்றதும் பெரிய வேலை. ரெண்டுமே ஒரு பெரிய வேலை. அது வந்து ரெண்டு பேருமே மியூச்சுவலா ஒருத்தர் வந்து மென்டார்ஷிப் பண்றான்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் மியூச்சுவலா ஒரு மென்டார்னா கோ சிட் வித் தெம், ஸ்பீக் வித் தெம். இஃப் தே ஹேவ் டு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வழியில போங்க. அதுவும் ஒரு காதல் மாதிரி தானே. நம்பி உன் கூட நான் நிக்கிறேன்டா நீ பண்ற அப்படின்னு சொல்றது தானே. சூசிங் த ரைட் மென்டார் இஸ் தி பிகெஸ்ட் கேம். அவங்க அக்செப்ட் பண்ணணும். இஃப் இட் இஸ் மியூச்சுவல், கண்டிப்பா மென்டார்ஷிப் வந்து உங்களோட பிசினஸா ஃபாஸ்டா க்ரோ பண்றதுக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ண போகுது. ஐ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாட்காஸ்ட். ஜென்யூனா சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.